ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு இப்போ முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கணும், எண்ணெய் ஊற்றி அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அப்புறம் பல்லாரி சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வதக்கிடுவோம். பல்லாரி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனா தான் நல்லா சீக்கிரம் வதங்கும், நல்லாவும் வதங்கும். நம்ம அப்புறம் சைட் பை சைடாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் தக்காளி நல்லா பெருசாக நறுக்கி சேர்த்துக்குருவோம். அது கூட மல்லி, புதினா சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாம். திப்பியாக எடுக்கக்கூடாது. நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ பேஸ்ட் அரைச்சிக்கிடுவோம் சைட் பை சைடாக. இப்போ பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளேயும் அங்கே பல்லாரி வதங்கியிருக்கும். அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். இந்த பச்சை வாடையே இருக்கக்கூடாது, நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் நல்லா ஒரு ஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கேற்ப உரப்பு வேணும்னா நல்லா சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அது கூட இப்போ நம்ம வீட்டு குழம்பு மசாலாத்தூளை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுவும் நல்லா பச்சை வாடை போகணும், நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். அதையும் நல்லா இப்போ எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கிடுவோம். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு தெரியும், உங்களுக்கு வீடியோ பார்க்கலே தெரியும் எவ்வளோ தூரம் அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மேலே தூவிக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி நம்ம விரவி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட அவிச்சு வச்ச முட்டையை போட்டு கிண்டி நம்ம அப்புறம் இறக்கிற வேண்டியதான். நம்மளோட வீட்டு